வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள். முதலில் அக்டோபர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி குரு பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வக்ரமாக போகிறார். செவ்வாய் பகவான் மிதுனமனையில் இருக்க இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறது. புதன் பகவான் கன்னிமனையில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி துலாமனைக்கு பெயர்ச்சியாகிறது. சூரிய பகவான் கன்னிமனையில் இருக்க அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி துலாமனையில் வந்து நீச்சமாக அமரப்போகிறார். கேது பகவான் கன்னிமனையில் அமர்ந்திருக்க, ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்க, சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே துலாமனையில் அமர்ந்திருக்க, இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய 13/10/2024 அன்று விருச்சிக மனைக்கு பெயர்ச்சியாகிறது. சனி பகவான் கும்பமனையில் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் 2 முக்கிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் வக்ரமாக அமர்ந்திருக்க, இந்த மாதத்தில் 2 கிரகங்கள், அதாவது செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் சூரிய பகவான் நீச்சம். இந்த அமைப்பின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் குரு பகவான் வக்ரமாக போகிறார். ஏற்கனவே சனி பகவான் வக்ரமாக இருக்கு. இந்த வருடாந்த கிரகங்கள் 2 கிரகங்கள் வக்ரம். செவ்வாய் பகவான் நீச்சமாக போகிறார் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில். சூரிய பகவானும் இந்த அக்டோபர் 17க்கு அப்புறம் நீச்சமாகிறார். அப்போ 2 வக்ரங்கள், 2 நீச கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், உங்களுடைய செயல்திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அம்சத்தில் இந்த மாதம் 16ஆம் தேதி வரை உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் போய் நீச்சமாக உட்கார போகிறார். ராசிநாதன் நீச்சமானாலே ஒரு மாதிரியான ஒரு டல்னஸை கொடுத்துரும். சனி பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசின் மீது பதிகின்றதுனால கொஞ்சம் மந்தமாகவும் ஒரு டல்னாகவும் ஒரு பிடிவாத தன்மை இருக்கும். இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து, அதாவது சரியா தவறா அப்படிங்கிறது திங்க் பண்ணி செயல்படுத்துவது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்போ ஆட்சி பலத்தோடு இருக்கார். இந்த அக்டோபர் மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துல வந்து அமர்ந்து திக்பலத்துடன் வலிமையாக அமர்ந்து அந்த 4ஆம் இடத்திலிருந்து தனது சமசப்தம பார்வையாக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது அனைத்து விதத்திலும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. தொழிலில் மேன்மைகள் இருக்க போகிறது, தொழிலில் வளர்ச்சி கிடைக்க போகிறது, இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கலாங்கிற உத்வேகத்தை கொடுக்க போகிறது. தொழிலுக்காக நீங்க எத்தனை, அதாவது தொழிலாளர்களுடைய கோஆபரேஷன் வந்து நல்லா இருக்க போகிறது. நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கு தேங்கி கிடந்த தொழிலில் மந்தமாக டல்லாக இருந்த விஷயங்கள் அத்தனையும் சுறுசுறுப்பாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ தொழிலில் வளர்ச்சி, தொழிலின் மூலமாக லாபங்கள் அத்தனையும் சிறப்பாக இருக்கு. வேலையிலும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அழுத்தமாக பிரஷராக உணர்ந்தவர்கள் எல்லாமே இப்போ இந்த மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது. தான் நினைத்தது செயல்படுத்த முடியக்கூடிய தன்மை இருக்கிறது. தான் சொல்றதை மற்றவர்கள் கேட்கிறார்கள். தன் பேச்சு நன்றாக இருக்க போகிறது. ஒரு சுறுசுறுப்பு, ஒரு தென்பு இருக்கிறது அப்படிங்கிற அந்த உணர்வு என்பது இந்த மாதம் சிம்ம ராசினருக்கு நிச்சயமாக அமையப்பெறும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் மேலதிகாரிகளுடைய பகைத்து கொண்டவர்கள் எல்லாம் இப்போ உறவாடக்கூடிய விஷயங்களும் இந்த மாதம் இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு, இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இடமாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. இடமாற்றத்துக்காகவே உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கிறதுன்னா அது
இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள், ஒரு சிலருக்கு பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதே சமயத்தில் வியாபாரமும் நன்றாக இருக்க போகிறது. அதாவது தன்னுடைய அறிவையும் புத்தியும் வைத்து செய்யக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் மூலமாக கணிசமான லாபத்தையும் நன்மதிப்பையும் பெறக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கு. அப்போ தொழில், வேலை, வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாங்கக்கூடிய, இடம் வாங்கக்கூடிய, ஒரு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அந்த புதன் பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும், வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த அக்டோபர் 13ஆம் தேதி 4ஆம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு திக்பலத்துடன், அதாவது வலிமையாக இருக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கிறதுனால வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அதாவது கட்டின வீட்டை வாங்கலாம். இதுவரைக்கும் சர்ச் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, எந்த இடத்துல போய் வீடு வாங்குறது, லொக்கேஷன் கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் இருந்திருக்கும். அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. திடீரென்று வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. திடீரென்று இடம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் இருக்குது. அப்போ வீட்டை ஆல்டர் பண்ணுவதும், அது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வதும் அத்தனையும் வீடு இதுவரைக்கு வீடாகவே இல்லை, அல்லது வீட்டில் இருந்தாலே ஒரு மாதிரியாக தன்மை இருந்தவர்கள் எல்லாம் இப்போ வீட்டில் ஒரு ஒன்று கூடக்கூடிய, வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினர்களோட ஒன்றிணைந்து சந்தோஷத்துடன் செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. அதே சமயத்தில் ஆசைப்பட்ட வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கிறது. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்பாங்க, இந்த வாகனங்கள் வாங்கணும், இதை வாங்கினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எண்ணமோட ஒரு கனவோடு இருந்து கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பவர்கள், பணம் இருக்கிறது பட் வாங்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருந்திருக்கும் அல்லவா, இப்போ அது நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம். என வாகனத்துக்கு காரகனான சுக்கிரன் அந்த வாகன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வந்து அமர்வதும், அந்த கடவுளினுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய அந்த குருவினுடைய பார்வையும் அதன் மீது பதிகின்ற காரணத்தால் நிச்சயமா வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அந்த சுகபோகங்கள் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. தாய் நன்றாக இருக்க போகிறது. தாயின் சுகம் தெளிவடைய போகிறது. ரொம்ப நாளாக உடல் நலம் சரியில்லை என்றிருந்தவர்கள் கூட இப்போ அது சரியாகி விடும் என்கின்ற தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார். குழந்தைகள் ஆசைப்பட்ட கல்வி அடையக்கூடிய தன்மை, குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய, அவர்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை, குழந்தைகளுக்காக நீங்கள் ஒரு வீடு வாங்கி கொடுக்கறது, ஒரு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கல்வியும் சிறப்பாக இருக்க போகிறது. ஒரு சிலர் வெளிநாட்டில் போய் இல்லை அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கணும், ஒரு பிஜி படிக்கணும், அல்ல வேறு ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னா அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அதுக்கான முயற்சிகள் அத்தனையும் நீங்கள் எடுக்கலாம். கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், எதிர்ப்பு இருக்குமா, பகை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது ஒரு நல்ல கடன் உங்களுக்கு கிடைக்கும் தான் அர்த்தம். ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன் கிடைக்கும், அல்லது ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு கடன் வேணுமா, கடன் கிடைக்கும். குழந்தையினுடைய படிப்பு செலவுக்கு கடன் வேணுமா, கடன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கடன் எதுக்கெல்லாம் நீங்கள் வாங்கணும், சுப தன்மைக்கு உங்களுக்கு இந்த மாதம் கடன் வாங்குவதற்கான அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. எதிர்ப்புகள் இருக்குமானா, எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். இதுவரைக்கும் நினச்சிட்டே இருப்பீங்க, நம்ம கூடவே இருந்தாங்க, ஆனால் ஒரு துரோகம் பண்ணிட்டாங்களே, கூட இருந்து துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்ன ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும். அது யாருன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா. அப்போது உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தவர்கள் உங்கள் கூட இருந்தவங்க அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போது நண்பர்கள் யார் எப்படி அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய சில
தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். எதிர்ப்பு இருக்கும், பகை இருக்கும். அதே சமயத்தில் வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய தன்மை, வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை, அந்த வழக்கு ஏற்கனவே அப்படியே தேங்கி இருந்த கூட இப்போ அடுத்த நிலைக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மை, சொல்யூஷன் அடைவதற்கான வாய்ப்புகள், குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள், பெரியோர்களுடைய தன்மை, உங்களை விட பெரியவர்களுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஸோ இதனால் என்ன உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏற்கனவே எதிர்ப்புகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் கூட ஒரு சிலர் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்குது. நான் தவறு செய்து விட்டேன், இது நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா கூட அந்த விஷயம் உங்களுக்கு நல்லவைகளாக மாறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் இருக்கு. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா? திருமணம் நடக்குமா? திருமணம் தடையேற்கிறது. அங்கே சனி பகவான் உட்கார்ந்திருக்கார், வக்ரமா இருக்கார். ஏழுக்குரியவன் ஏழில் இருக்கும்போது திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய தன்மை அல்லவா? அப்ப யாருக்கெல்லாம் சனி திசை அல்லது சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ திருமணம் அமைய போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப கூட்டு தொழில் இருக்கிறவங்க கணக்கு வழக்கு சரியாக வைத்துக் கொள்வது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 8ஆம் இடத்துல, அதாவது உங்கள் ராசிக்கு 8ல் ராகு இருக்கார். 8ல் ராகு இருக்கும்போது என்ன பண்ணும்? வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது ஊரை விட்டு வெளியே வெளி நண்பர்கள், வெளி மாநிலத்தவர்கள், அவர்களுடைய தொடர்பு கிடைத்து அதன் மூலமாக உங்கள் தொழிலுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா ராகு யாராக செயல்படுவார் அப்படின்னா குருவாகத்தான் செயல்படுவார். அப்போ குரு 10ஆம் இடத்துல இருக்கு. தொழில் ரீதியில் திடீர் மாற்றங்கள், திடீர் திருப்பங்களை கொடுக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் ஆர்டரே நமக்கு கிடைக்கலன்னா கூட இப்ப ஆர்டர் கிடைக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் தேங்கியே நிக்குது, தன்னுடைய பொருள்கள் விற்காமல் தேங்கி இருக்குன்னா கூட இப்ப திடீரென்று விற்பனையாகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. வெளிநாட்டு தொடர்பின் மூலமாக அனுகூலம், ஆதாயம், டிராவல் வைத்து கொண்டிருந்தவர்கள், அதாவது டிராவல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை விற்பனை செய்து கொண்டிருப்பவர்கள், கலைத்துறையில் இருக்கின்றவர்கள், ஜவுளி சம்பந்தப்பட்ட ஹோட்டல் வைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம், அதே சமயத்தில் சொல்லிக் கொடுத்தல், போதனை செய்வது, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும், சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய, உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய, தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஆனால் உங்கள் ராசிநாதன் நீச்சமாகிறதுனால மட்டும் கொஞ்சம் யோசித்து, நான் செய்வது சரியா, இது கரெக்டான இடத்துக்கு தான் போகுதா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுவது அவசியம் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். ஆனால் இந்த சிம்மராசி என்பவர்கள் யார் கவனத்துடன் இருக்கணும், யார் எச்சரிக்கையுடன் இருக்கணும்னா சனி திசை, சனி புத்தி. அதாவது உங்களுக்கு சனி திசை யாருக்கெல்லாம் நடக்கிறதோ அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் எல்லா விஷயத்திலும். சனி புத்தி எந்த தசையாக இருந்தாலும் உங்களுக்கு சனி புத்தி நடக்கிறது என்றால் கடன் விஷயத்தில், நோய் எதிர்ப்பு, வம்பு வழக்கு விஷயத்துக்கு போகக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள். இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டா உங்கள் குலதெய்வம் தான். உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வரும்போது நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் ஜெயமாகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் இப்படி இருக்கு, நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், இதுவரைக்கும் எனக்கு திருமணமே நடக்கலை, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போதான்
எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.